டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக சென்னை எழிலகத்தில் அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நேரடியாக அங்கு சென்று அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தினார். அந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த மாவட்டங்களில் என்னென்ன புயல் முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைகளை செய்து மழை மற்றும் புயல் வெள்ள பாதிப்பால் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது, அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதைக்கு அந்த டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை பணிகளாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பொழிந்து வருவதால் அந்த பகுதிகளில் என்னென்ன முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, மழை தண்ணீர் வெள்ள நீர் தேங்கும் இடங்களில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், நீர்நிலைகளை கண்காணிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு மாவட்ட வருவாய் துறை அதிகாரிகள், பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளிடமும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள புயல் முன்னெச்சரிக்கை அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் முதல்வர் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மழை வெள்ள நீர் தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகள், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அந்த மழை வெள்ள நீர் தேங்கும் இடங்களில் அவற்றை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அவசர கால செயல்பாட்டு அறையில் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் முதல் கட்ட ஆலோசனையை இன்று மேற்கொண்டிருக்கிறார். டிட்வா புயல் நாளை மறுதினமும் சென்னை மற்றும் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை வழங்கும் என்றும், சனிக்கிழமை மதியம் முதல் திங்கட்கிழமை மதியம் வரை இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் டிட்வா புயலால் என்று கூறியிருப்பதால் இந்த கடலோர மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகளை விரைவுபடுத்துமாறு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் வருவாய்த்துறை நிர்வாகத்துறை ஆணையர் உள்ளிட்டோருக்கும் அவர் முன்னெச்சரிக்கை பணிகளை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா.